Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see power and simple machines from chapter 7 part 6. 7.5 power அப்படின்ற டாபிக்ல பார்க்க போறோம். Suppose you carry a bag up a flight of stairs to your classroom. Running up the stairs in 1 minute feels very different than walking up slowly in 5 minutes. Even though the same work is done in both cases, this difference is described by a physical quantity is called power. Power அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, for example, ஒரு புக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் புக்கு, அதாவது பவர் அப்படின்ற கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பவர் அப்படின்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எவ்வளவு வேலை செய்யறோமோ அதுதான் என்னன்னு சொல்றோம், பவர் அப்படின்னு சொல்லுவோம். பர்டிகுலர் டைமுக்குள்ள ஒரு வேலையை முடிச்சா அதுதான் என்னன்னு சொல்லுவோம், பவர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு படிக்கட்டுல, அதாவது ஒரு பேக் எடுத்துக்கிட்டு கிளாஸ் ரூமுக்கு போறீங்க. You carry a bag up, that is a flight of stairs to your classroom. Running up stairs in 1 minute feels very fast then. அவ ரெண்டு பேர் போறாங்கன்னு வச்சுப்போம். Person A, Person B. Person A படிக்கட்டுல 1 minute ஓடி போயிடுறாரு, கிளாஸ் ரூமுக்கு போயிடுறாரு. அதே Person B அந்த பேக் எடுத்துக்கிட்டு 5 minutesல மெதுவா போறாரு. இருவரும் ஒரே வேலையை தான் செய்யறாங்க. ஆனா Person A 1 minuteல செய்யறாரு, Person B 5 minutesல செய்யறாரு. அப்ப Person A குறைஞ்ச நேரத்துல அந்த வேலையை செஞ்சதால அவரோட பவர் அதிகம். இதுதான் பவர் அப்படின்ற கான்செப்ட். ஓகே, பவர் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் டைம் தான் முக்கியம். ஓகே, எவ்வளவு வேலை செய்யறோமோ அதுதான் என்னன்னு சொல்லணும், பவர் அப்படின்ற கான்செப்ட் இங்க கொடுத்திருக்காங்க. பவர் இஸ் டிஃபைன்ட் as the rate at which the work is done. Mathematically, the average power is the work done, that is W divided by the time taken. அப்ப P is equal to அப்படின்னு பார்க்கும்போது W by T. இங்க W அப்படின்றதுன்னா work done. ஒர்க் டன். டீன்றது இங்க என்னன்னா டைம், பீன்றது இங்க என்ன இருக்கு, பவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டு டூ மோர் ஒர்க் இன் த சேம் டைம் இன்டர்வல் ரெக்வயர்ஸ் மோர் பவர். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு வேலையை ரெண்டு பேர்ட்ட கொடுக்குறோம். ஒருத்தர் என்ன பண்றான், குயிக்கா முடிச்சுட்டான், இன்னொருத்தர் என்ன ஸ்லோவா முடிக்கிறான். அப்ப என்னன்னு சொன்னோம், உன்னோட பவரை யூஸ் பண்ணி நீ சீக்கிரம் முடிச்சுட்டே வேலையை, பரவாயில்ல உனக்கு நல்ல கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்ல நம்ம இங்க பவர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ பை டி. பீன்றது பவர், டபிள்யூன்றது ஒர்க் டன், டீன்றது டைம். இதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வாட் அப்படின்னு சொல்றோம். SI யூனிட் ஆஃப் பவர் என்ன வருது, வாட். ஓகே, WATT. 1 வாட் அப்படின்றது என்னன்னா 1 ஜூல் per செகண்ட். இதுதான் என்னன்னு சொல்ல நம்ம 1 வாட். ஜூல் per செகண்ட், அதுதான் செகண்ட் டு த பவர் -1 சொல்லலாம். அதாவது ஜூல் இங்க பை கொடுத்தா என்னன்னு சொல்ற, வெறும் எஸ் போட்டா போதும். சப்போஸ் பை இல்லைன்னா JS டு த பவர் -1 அப்படின்னு போடலாம். 1 watt is equal to 1 joule. To do more work in the same time interval requires more power. To do the same amount of work but in shorter time interval also requires more power. The SI unit of power is watt, where 1 watt is equal to 1 joule to work done per second. That is 1 watt is equal to 1 joule per second. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க 10.10. A weightlifter lift 75 kg mass by 2 meter in 5 seconds. How much power would she require for this task? அதாவது இங்க ஒரு வெயிட் லிஃப்டர் இருக்காங்க. அவங்க எவ்வளவு எடுத்துட்டு போறாங்க, எவ்வளவு தூக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட மாஸ் 75 kg. M அப்படின்றது என்னன்னா 75 kg ஆஃப் மாஸ். அண்ட் எவ்வளவு டைம் அப்படின்னு பார்க்கும்போது, ஹைட் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது, ஹைட் 2 மீட்டருக்கு தூக்குறாங்க. டைம் அப்படின்னு வரும்போது 5 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்களோட M எவ்வளவு வரும், 75 kg. 75 kg, height 2 meter, T 5 seconds. How much power would she require for this task? இதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு பவர் தேவைப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. The work done would be equal to mgh. ஓகே, இந்த work done இங்க என்னன்னு சொல்றோம், நம்ம work done அப்படின்னு சொல்லும்போது mgh. இங்க இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். M அப்படின்றது 75 kg, Gன்றது 10 ms minus m, that is a meter squared அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2 மீட்டர் மல்டிப்ளை பண்றோம். mgh அப்படின்றது m வேல்யூ இருக்கு, g வேல்யூ இருக்கு, h வேல்யூ இருக்கு. G ஓட வேல்யூ ஆக்சுவலி 10 மீட்டர் per செகண்ட். M ஓடது மாஸ், இங்க G ஓட வேல்யூ ஆல்ரெடி 10 மீட்டர் per செகண்ட். நெக்ஸ்ட் நம்மளுக்கு 2 மீட்டர், இந்த மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன இருக்கும், 7 into 75 into 10 750, 750 into 2 4500 joules. So thus the power required will be, இப்போ நம்ம இதை கால்குலேட் பண்றோம், P கால்குலேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒர்க் டன் கால்குலேட் பண்றோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா mgh. M, G ஓட வேல்யூ 10 மீட்டர், தட் இஸ் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர்டு. அப்புறம் என்ன வருது, 2 மீட்டர். நெக்ஸ்ட் இது மல்டிப்ளை பண்ணா 1500 ஜூல்ஸ் வருது. நெக்ஸ்ட் நம்ம அப்ளை பண்றோம் பவரோட ஃபார்முலா. பவர் இஸ் ஈக்குவல் டு W by T. W 1500 ஜூல்ஸ் டிவைடட் பை 5 செகண்ட்ஸ் வரும்போது 300 வாட்ஸ். ஓகே, இதோட பவர் எவ்வளவுன்னா, அந்த வெயிட் லிஃப்டர் 300 வாட்ஸ் பவரை யூஸ் பண்றாரு அப்படின்றதான் இந்த சம்மோட
எவ்வளவு வாட்ஸ் யூஸ் பண்றாரு, எவ்வளவு பவர் அவருக்கு தேவை அப்படின்னு பார்க்கும்போது அந்த வெயிட் லிஃப்டரோட பவர் எவ்வளவுனா 300 வாட்ஸ் தான் அவரோட பவரை யூஸ் பண்றாரு. அப்படிதான் ஃபர்ஸ்ட் சம்மோடது. that is example 7.10. next 7.11ல ஒரு சம் கொடுத்திருக்காங்க. that is a car of mass 1000 kg starts from the rest and reaches a speed of 72 km/h in 10 seconds. calculate the power of the engine required to achieve with this start. அதோட மாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 1000 kg. இதோடது next 1000 kg starts from the restல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. a speed of 72 km/h in 10 seconds. calculate the power of the engine required to engine. அதாவது வந்து இதோட ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி வந்து இல்லையா மூவ் ஆகுது அப்படின்றதால வெலாசிட்டி ஸ்பீடு 72 km. ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி நமக்கே தெரியும் 0. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னும் போது இனிஷியல் வெலாசிட்டி ரெஸ்ட்ல இருக்கு, அது 0ன்னு எடுத்துக்கிறோம். ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளவு வருதுன்னா ஸ்பீட் எவ்வளவு, வெலாசிட்டினா டிஸ்டன்ஸ் டிராவல்டு வித் டைரக்ஷன், அதுதான் வெலாசிட்டி. எவ்வளவுன்னா 72 km/h. இதுல மீட்டர் per செகண்டா மாத்திக்கிறோம். எப்படி நம்ம மறுபடியும் ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் அதாவது வந்து மீட்டரை கிலோமீட்டர்னா மாத்தணும்னா 1000 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும் 1000 மீட்டர். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அதே மாதிரி 1 hour எவ்வளவு செகண்ட்ஸ், அதாவது ஆக்சுவலா வந்து 1 மினிட்ன்றது 60 செகண்ட், 60 மினிட்ன்றது 1 hour. அப்போ 1 hourல எத்தனை மினிட் அப்படின்னு வரும்போது 60 × 60 எவ்வளவு வரும் 3600 செகண்ட்ஸ். இப்போ 1 km/h அப்படின்னா எப்படி நம்ம போடலாம் 1000 divided by 3600 seconds. இது மீட்டர், இது செகண்ட். அப்ப 0 0 கேன்சல் பண்றோம், இங்க 0 0 கேன்சல் பண்றோம். 2 ஆல 5 2s are 10, 18 2s are எவ்வளவு வரும் 36. அப்ப 5/18 மீட்டர் per செகண்ட். இப்போ 72 km/h அப்படின்னு பார்த்தோம்னா இங்க என்ன பண்ணலாம் 72 × 5/18 மீட்டர் per செகண்ட். இது எத்தனை டைம்ஸ் வரும் 4 டைம்ஸ். அப்ப எவ்வளவு வரும் 20 மீட்டர் per செகண்ட். இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க 20 ms 20/s போடலாம், அப்படி இல்லைன்னா 20 மீட்டர் டு த பவர் -1. இனிஷியல் வெலாசிட்டி 0 கொடுத்துட்டாங்க. இப்போ ஒர்க் டன் நம்ம போட போறோம். ஒர்க் டன் பை த என்ஜின் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 10 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும். ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஃபைனல் கைனடிக் எனர்ஜி நீங்க என்னன்னு சொல்றோம், யூஸ்வலா கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா 1/2 mv². இங்க இனிஷியல் இந்த வெலாசிட்டியை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா இனிஷியல் ஃபைனல் எடுத்துக்கோம். இனிஷியல் u ஃபைனல் v. அப்ப ஃபைனல் என்ன கைனடிக் எனர்ஜினா v அப்படின்னு போடுறோம், v² போடுறோம். இனிஷியல் கைனடிக் எனர்ஜினா u-ஆ எடுத்துக்கிறோம். சோ 1/2. இப்ப இங்க ரெண்டுத்துலயுமே என்ன இருக்கு 1/2 காமனா இருக்கு, m காமனா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு v² மைனஸ் u² அப்படின்ற எடுத்துக்கலாம். இப்ப இதை வச்சு மல்டிப்ளை பண்றோம். 1/2 1000 இன்ட்டு நம்ம ஆல்ரெடி ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 20 மீட்டர் per செகண்ட் மைனஸ் இனிஷியல் 0, அதனால இங்க 0ன்னு எடுத்துக்கிறோம். 1 10 100 1000 10,000 lakhs. அப்ப இங்க என்ன வரும் that is 2 lakhs joules அப்படின்னு போடலாம். 2 lakhs joules. இப்ப இதுல இருந்து நம்ம பவர் இப்போ ஒர்க் டன் கண்டுபிடிச்சோம். இப்ப ஃபர்ஸ்ட் பவர் கண்டுபிடிக்கணும் என்ன தேவை ஒர்க் டன் பை டைம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும், அது அடுத்துக்கப்புறம் பவர் கண்டுபிடிக்கும். ஒர்க் டன் தான் அவங்க வெலாசிட்டியில கொடுத்துருக்காங்க. ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மூவ் ஆகுது அப்படின்றதால நம்ம கைனடிக் எனர்ஜி யூஸ் பண்றோம். ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஃபைனல் கைனடிக் எனர்ஜில v போடுறோம், இனிஷியல் கைனடிக் எனர்ஜில u போடுறோம். இனிஷியல் எனர்ஜி அப்படி யூல இனிஷியல் அதாவது வந்து v-ல வந்து வெலாசிட்டி அப்படின்னு சொல்றோம். ஃபைனல் வெலாசிட்டி v, இனிஷியல் வெலாசிட்டி u. இனிஷியல் வெலாசிட்டி இதோட வேல்யூ 0, அதால இங்க என்ன பண்றோம் v² மைனஸ் 0 அப்படின்றது 0ன்றது அதுக்காக தான் போடுறோம். எவ்வளவு வந்து 2 lakhs joules வருது. நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணி இது w. இதை யூஸ் பண்ணி பவர் இஸ் ஈக்குவல் டு w ஒர்க் டன் பை டைம். P இஸ் ஈக்குவல் டு நம்மளே தெரியும் ஒர்க் டன் பை டைம். இந்த ஃபார்முலா வச்சு 2 lakhs joules பை டைம் எவ்வளவுனா 10 செகண்ட்ஸ். இது 0 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இருக்கிறது எவ்வளவு 20,000 watts. The unit of the power watt is named in the honor of the James Watt. யார் இதை ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்றாரு. பவரை வந்து வாட் அப்படின்ற யூனிட்டை ஏன் மென்ஷன் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இதை யார் நேம் பண்ணாருன்னா ஜேம்ஸ் வாட் அப்படின்றவர் நேம் பண்ணாரு. அவரோட கண்டுபிடிப்பாலே அதுக்கு பேர் வந்து ஜேம்ஸ் வாட். அதோட அவரோட கண்டுபிடிப்பாலே அந்த பவரோட யூனிட் வாட் அப்படின்னு சொல்றோம். He invented an efficient steam engine that could generate rotation motion and move wheels. ஓகே, ஃபர்ஸ்ட் அவர் எதை கண்டுபிடிக்க எதை யூஸ் பண்ணாருன்னா ஸ்டீம் என்ஜின். ஸ்டீம் என்ஜினோட ரொட்டேஷன் அண்ட் மூவ்மெண்ட் of the wheels வச்சுதான் அவர் இதை கண்டுபிடிச்சாரு. Next, simple machines. 7.6 simple machines. In everyday life, we often need to work against gravity. இப்ப நம்ம எல்லாத்துக்குமே இன்றைய காலகட்டத்துல எல்லாத்துக்குமே என்ன இருக்கு
நமக்கு வந்து மெஷின்ஸ் வந்துடுச்சு. அப்ப சிம்பிள் மெஷின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சில எளிய இயந்திரங்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இன் எவ்ரிடே லைஃப் we often need to work against gravity or other forces such as lifting or moving heavy objects. டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு பொருளை எடுக்கிறோம், ஒரு இடத்துக்கு மூவ் பண்றோம், இந்த மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து கிராவிட்டிக்கு எதிராக செயல்பட வேண்டியது, டு டூ ஒர்க் அகைன்ஸ்ட் கிராவிட்டி ஆர் அதர் ஃபோர்ஸஸ்க்கு எதிராக செயல்பட வேண்டியதா இருக்கு. Although the total work required for a task cannot be reduced, it can be made easier by changing the magnitude or direction of the force that need to be applied. The devices that help us to do this are called simple machines. அதாவது வேலையை நம்மளால என்ன பண்ண முடியாது, செய்யாம இருக்க முடியாது, அது ரெடியூஸும் ஆகாது. அப்ப அதை என்ன பண்ணலாம், எவ்வளவு ஈஸியா செய்யலாம் அந்த வேலையை அப்படின்றதுக்காக கண்டுபிடிச்சதுதான் இந்த மாதிரி இந்த சிம்பிள் மெஷின்ஸ். அப்ப இந்த சிம்பிள் மெஷின்ஸ் நம்மளுடைய வேலையை மிகவும் என்ன ஆகுது, அதாவது பொருட்களை தூக்குற வேலை, அதே மாதிரி மூவ் பண்ற கனமான பொருட்களை தூக்குவது, குறமான பொருட்களை நகர்த்துது, இதெல்லாம் ஈஸியா செய்யறதுக்காக தான் இந்த சிம்பிள் மெஷின்ஸ் உருவாக்குனாங்க. இந்த இதுக்கு பேர் தான் சிம்பிள் மெஷின்ஸ் சொல்றோம். உதாரணமா அப்படின்னு பண்றது, இந்த செஷன் we will study மூணு சிம்பிள் மெஷின்ஸ் பத்தி பார்க்க போறோம். A pulley, an inclined plane and a lever to understand how these make the task feel easier. அப்ப மூணு முக்கியமா, ஓகே, புல்லிஸ், இன்க்ளைன் பிளேன், லேவர், இந்த மூணுத்தை பத்தி பாக்குறோம். மூணுமே சிம்பிள் மெஷின்ஸ் தான். இந்த சிம்பிள் மெஷின் நம்மளோட வேலையை என்ன ஆகுது, ரொம்ப அதாவது வந்து குறைக்குது வேலையை, முக்கியமா அதாவது வந்து நம்மளோட வேலைகளை குறைக்குது. அது நம்ம செலுத்தக்கூடிய ஃபோர்ஸோட அளவை குறைக்கலாம், அதோட டைரக்ஷனை மாத்தலாம். டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தீஸ் மேக் த ஃபீல் டாஸ்க் ஈஸியர், த ஃபோர்ஸ் வி அப்ளை த மெஷின் இஸ் கால்ட் எஃபர்ட். நம்ம எந்த அளவுக்கு அந்த மெஷினை ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அததான் என்னன்னு சொல்ல நம்ம எஃபர்ட் சொல்லுவோம். த ஃபோர்ஸ் that need to overcome is called a load. இதுதான் என்னன்னு சொல்றோம், எந்த அளவுக்கு அது வந்து அந்த லோட் அப்படின்னு சொல்லும்போது என்ன இருக்கு, வெயிட். To describe how machine changes the magnitude of the applied force, we define mechanical advantage as the ratio stored by the effort. It can be written as mechanical advantage is equal to என்னன்னு சொல்றோம், load by effort. load அப்படின்றது சுமையை தான் என்னன்னு சொல்லுவோம், லோட் அப்படின்னு சொல்லுவோம். எஃபர்ட் அப்படின்றது நம்ம தூக்குறது, அதான் நம்ம முயற்சி செய்யறது தான் எஃபர்ட்னு சொல்லுவோம். அப்ப லோட் அப்படின்றது நம்ம தூக்கக்கூடிய பொருள், அதுதான் லோடுன்னு சொல்லுவோம். உதாரணம் என்னன்னு சொன்னா, ஒரு 50 kg மூட்டை இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், அதுதான் வந்து லோடு. எஃபர்ட் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஜஸ்ட் தூக்குறோமோ, நம்ம செலுத்தக்கூடிய மிஷின்ஸ்னா கூட நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாதான் மிஷின் தானா ஒர்க் ஆகாது. அப்ப லோடை நகர்த்துறதுக்காக நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸை தான் என்னன்னு சொல்ல நம்ம எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னா என்னன்னா, ஒரு மெஷின் நமது எஃபர்ட்டை எவ்வளவு யூஸ்ஃபுல்லா மாத்துது அப்படின்றது தான் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். ஸோ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை எஃபர்ட். நெக்ஸ்ட், புள்ளி அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். You may have seen a flag or load, that is a load being raised where a rope is pulled in that is downward direction while the flag or the load move in the upward direction. இங்க ஒண்ணு இல்ல, கிணத்துல தண்ணி இறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ராட்னம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிளாக்லயும் இருக்கும், பிளாக்லயும் இது யூஸ் பண்ணுவாங்க. டைரக்டா கிணத்துல இருந்து தண்ணி இறைக்க முடியாது, இது என்ன ஆகும், ஈஸியா இருக்கும், நம்மளுக்கு ரொட்டேட் ஆகுறதால ஈஸியா இருக்கும். While the flag to the load move that is upward direction, this is done with the help of pulley fixed at the top. A pulley is a wheel with a groove that guides a rope. இங்க இருக்கு இல்லையா, இதுதான் அந்த ரவுண்ட், இதுதான் வந்து புள்ளி. இதுல என்ன இருக்கு, உள்ளுக்குள்ள பள்ளமா இருக்கும், அந்த பள்ளத்துல தான் என்ன பண்ணுவோம் நம்ம, அந்த ஆழமா இருக்கும், கொஞ்சம் குழியா இருக்கும், அந்த குழியில தான் என்ன பண்றோம், நம்ம ரோப்பு போடுறோம். A fixed pulley does not reduce the magnitude of the force required, it only changes its direction. It's easier for to pull downward than to lift a load by applying upward force directly. Thus, the pulley provides a convenience by changing the direction of the effort. Since the effort and the load are equal in magnitude, the mechanical advantage of a fixed pulley is எவ்வளவு இருக்கு, fixed pulley is 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து புள்ளி அப்படின்றது ஒரு ராட்னம் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் ஒரு வீல், ஓகே, ஒரு குரூவ்ல இருக்கக்கூடிய ஒரு வீல், ஒரு பள்ளமா இருக்கக்கூடிய ஒரு வீல். அந்த குரூவ் வழியா தான் என்ன போடுறோம், நம்ம அந்த பள்ளத்து வழியா தான் ரோப்பு போடுறோம். பிளாக் ஏற்றும் போது நம்ம ஈஸியா இதை பார்த்துக்கலாம். பிளாக்ல கூட இருக்கும், பிளாக்ஸ் மேல ஏற்றும் போது நம்ம ரோப்பை கீழ் நோக்கி எடுக்கிறோம், ஆனா பிளாக் என்ன இருக்கு, மேல் நோக்கி போறது. இதுதான் புள்ளியோட முக்கியமான யூஸ். இந்த பிக்சர்ல ஃபர்ஸ்ட் பாக்குறோம், புல்லிங் அப் ஏ லோட் ஏ டைரக்டா அப்படியே யூஸ் பண்றாங்க. இது பார்த்தா யூசிங் த புள்ளியை வச்சு யூஸ் பண்றது, நம்ம இது யூசிங் ஏ புள்ளி, இது டைரக்ட். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் புள்ளி இல்லாது, நெக்ஸ்ட் ஒன் இஸ் புள்ளி இருக்கிறது. அப்ப எவ்வளவு ஈஸியா ஒர்க் முடியும் அப்படின்றத பத்தி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், அப்போ வந்து ஒரு பக்கெட்டை கிணத்துல இருந்து மேல எடுக்கிறோம் அப்படின்னா புள்ளி இல்லாம பக்கெட் என்ன பண்ண முடியும், மேல தூக்கணும். புள்ளியை பயன்படுத்தினா ரோப்பை கீழே இறக்கலாம், ஆனா பக்கெட் என்ன வருது, மேல வருது. அப்ப கீழே இழுப்பது மேல தூக்குவதை விட நம்மளுக்கு என்ன இருக்கு, வசதியா இருக்கிறது நம்ம பாக்குறோம். அதனாலதான் இந்த புள்ளியை நம்ம யூஸ் பண்றோம்.
அப்ப ஃபிக்ஸ்டு புள்ளி அப்படி அதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை எஃபர்ட். அதாவது ஃபிக்ஸ்டு புள்ளியில என்ன இருக்கும், மெக்கானிக்கல் அட்வான்டேஜ், இது ஃபோர்ஸை குறைக்கல ஆனா டைரக்ஷனை மட்டும் மாத்துது. இப்ப மூவபிள் புள்ளிஸ் ஆர் தி சிஸ்டம் ஆஃப் புள்ளிஸ் கேன் ஹாவ் எ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கிரேட்டர் than one and can lift much heavier objects with much smaller effort. In a movable pulley system, the load is attached to the movable pulley. One end of the rope is fixed to that is a point, while the other end is free to apply effort. Pulleys are widely used in real life such as elevators, cranes, given by the convenience they provide us. அதாவது மூவபிள் புள்ளி அப்படின்றது என்னன்னா நகரக்கூடிய புள்ளி, அதுதான் மூவபிள் புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். இந்த புள்ளி வந்து லோடோட சேர்ந்து மேல கீழே நகரும், இதுதான் வந்து புள்ளியோட லோட். இதுல என்ன இருக்கும், மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் கிரேட்டர் than one அப்படின்னு சொல்றோம். அதாவது கம்மியான எஃபர்ட்டை யூஸ் பண்ணி அதிக லோட நம்மளால தூக்க முடியும். அதாவது ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எது சொல்றோம், கிரேன்ஸ், எலிவேட்டர், ஹெவி மெஷினரிஸ், இங்க எல்லாமே எதை யூஸ் பண்றாங்க, அது இருக்கு இல்லையா, இதுதான் வந்து சிஸ்டம் ஆஃப் புள்ளிஸ். 1-2 அட்டாச் ஆயிருக்கு இல்லையா, அதுதான் வந்து மூவபிள். ரெண்டு புள்ளி அட்டாச் ஆயிருக்கு இல்லையா, அதுதான் மூவபிள் புள்ளி அப்படின்னு சொல்றோம். அப்ப சிம்பிள் மெஷின்னா என்னன்னு சொல்றோம், நம்ம எளிமையான இயந்திரம் அதுதான் சொல்றோம். முக்கியமா அது எதுக்கு யூஸ், அது வேலையை ஈஸியாக்குறது. லோட் அப்படின்றதுன்னா என்னன்னு சொல்லுவோம், வெயிட் அப்படின்னு சொல்றோம், சுமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நம்ம என்ன பண்றோம், அது நம்ம நகர்த்தக்கூடிய பொருளை தான் சுமை அப்படின்னு சொல்றோம். எஃபர்ட்னா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், அதுதான் என்னன்னு சொல்றோம், நம்ம எஃபர்ட்னு சொல்லுவோம். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னா லோடு பை எஃபர்ட் சேர்ந்ததுதான் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். புள்ளி அப்படின்னு சொன்னோம்னா என்ன வருது நம்மளுக்கு, ரோப்பு பிளஸ் வீலா இருக்கிறது தான் புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். இதுல பிக்ஸ்டு புள்ளி அப்படின்னு சொல்லும் போது பிக்ஸ்டு புள்ளி இருக்கு, மூவபிள் புள்ளி இருக்கும். பிக்ஸ்டு புள்ளினா என்ன இருக்கும், தட் இஸ் பிக்ஸ்டு புள்ளியில டைரக்ஷன் இருக்கும். அதே மாதிரி மூவபிள் புள்ளியில முக்கியமா என்ன இருக்கும்னா குறைந்த எஃபர்ட், நிறைய லோடு, அதுதான் வந்து மூவபிள் புள்ளி. அதே மாதிரி பிக்ஸ்டு புள்ளியில தட் இஸ் மெக்கானிக்கல் அட்வான்டேஜஸ் என்ன இருக்கும், 1 இருக்கும். அதே மாதிரி மூவபிள் புள்ளியில கிரேட்டர் than 1 இருக்கும். அப்ப பிக்ஸ்டு புள்ளி ஃபோர்ஸோட டைரக்ஷனை மாத்தும், ஃபோர்ஸோட அளவை மாத்தாது. அதே மூவபிள் புள்ளி அப்படின்னு சொல்லும் போது தேவையான எஃபர்ட்டை என்ன ஆகும், குறைக்கும். இதுதான் வந்து மூவபிள் புள்ளிக்கும் பிக்ஸ்டு புள்ளிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் இன்க்ளைன்டு பிளேன் 7.6.2. இன்க்ளைன்டு பிளேன் அப்படின்னா என்ன, சப்போஸ் யூ வாண்ட் டு லிஃப்ட் a heavy box on a platform, lifting it up vertically requires upward force F equal to its weight. But what if the box is too heavy for you to lift directly? அதாவது ஒரு பொருளை நேரா மேல தூக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம வந்து ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். அப்ப நேரா மேல தூக்குவதுக்கு பதிலா ஒரு சாய்வான இது இருக்கு இல்லையா, இது நேரா தூக்குறது, இது நேரா அப்படி தூக்கி இப்படி உள்ள வைக்கிறத விட இங்க என்ன பண்றோம், ஒரு சாய்வான ஒரு பலகையில வச்சு என்ன பண்றோம், ஈஸியா தள்ளணும்னா என்ன ஆயிடும், நம்ம கொஞ்சம் கம்மியான விசையிலே கம்மியான ஃபோர்ஸ்ல என்ன ஆயிடுது, அது ஈஸியா அது மேல ஏறிடும். நிறைய நம்ம லோடு ஏத்துற இடத்துல நம்ம பார்த்திருக்கோம், ட்ரக்ல லோடு ஏத்துற இடத்துக்கு என்ன இருக்கும், இந்த மாதிரி ரேம்ப் ஒண்ணு வச்சிருக்காங்க. இதுக்கு பேர் தான் இன்க்ளைன்டு பிளேன், சாய்தளம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பொருளை நேரா தூக்குறதுக்கும் இந்த மாதிரி சாய்வான ஒரு பரப்புல வச்சு நம்ம என்ன பண்ண, சாய்வான ஒரு சர்ஃபேஸ்ல வச்சு தள்ளினோம்னா என்ன ஆயிடும், கம்மியான ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாவே ஈஸியா அது போயிடும். அப்ப இன்க்ளைன்டு பிளேன் அப்படின்றது இதுதான், அந்த சாய்தளம் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், லோடு ஏத்துற இடத்துல நிறைய இதை வச்சிருப்பாங்க. இப்ப இந்த படத்துல ஃபர்ஸ்ட் இங்க பிக்சர்ல பாக்குறோம், பெட்டியை நேரா மேல தூக்கணும். அப்ப என்ன ஆகும், நமக்கு அதிகமான ஃபோர்ஸ் தேவைப்படும். ஏன்னா பெட்டியோட முழு வெயிட்டும் எதிர்த்து நம்ம என்ன பண்ணணும், தூக்கணும், கிராவிட்டி எதிர்த்து. ஆனா ரேம்ப் வழியா வச்சோம்னா என்ன ஆயிடும், ஜஸ்ட் இது தள்ளனாவே ஓகே, ட்ரக்கை வச்சுட்டு பாக்ஸை ஜஸ்ட் ஒரு ரேம்ப் வழியா மேல தள்ளலாம். அப்ப தேவையான என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் நம்மளுக்கு கம்மியாகுது. ஹெவி பாக்ஸை விட நம்மளால என்ன பண்ண முடியும், எளிதா ஈஸியா நம்மளால கொண்டு போக முடியும். அப்ப ட்ரக்கு லோட் பண்றாங்க இல்லையா, அந்த ரேம்ப் படத்துல இருக்கிற மாதிரி நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். அப்ப டைரக்ட் லிஃப்டிங் பண்ணலாம், அதாவது வந்து கம்மியான ஃபோர்ஸ். அதே மாதிரி வீல் சேர் ரேம்ப் அப்படின்னு இருக்கு, சில இடத்துல வீல் சேர் யூஸ் பண்ணுவாங்க. இது நேரடியா தூக்குவது காட்டணும், ஆனா என்ன பண்ண, சாய்வான ரேம்ப்ல வீல் சேர் ஈஸியா போயிடும். அப்ப கம்மியான ஃபோர்ஸ் வீல் சேரை ஈஸியா என்ன மேல நகர்த்தும். ஹாஸ்பிட்டல்ல ஸ்ட்ரெச்சஸ் பாக்குறோம், ஹாஸ்பிட்டல்ல ஸ்ட்ரெச்சர் நம்ம பாக்குறோம். அது கூட என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து உயரமான ஆம்புலன்ஸ்ல ஏத்தும் போது எதை யூஸ் பண்ணுவாங்க, இந்த ரேம்பை யூஸ் பண்றாங்க. அப்ப தூக்குவதை விட என்ன ஆகுது, தள்ளுறது ஈஸி அப்படின்னு சொல்லலாம். மலைப்பகுதியில கூட பார்த்தோம்னா ரோடு நேரா செல்லாம என்ன ஆகுது, மெதுவா கொஞ்சம் ஸ்லோப்பா போறத பாக்குறோம். அப்ப என்ன ஆகும், எதுக்காக, வெஹிக்கிள்ஸ் வந்து கம்மியான ஃபோர்ஸ்ல என்ன சொல்ற மேல செல்றதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக.
Activity 7.3 you can place a box on a smooth inclined plank as shown in the figure. Push up the box plank to the platform. Does this method require a smaller force? அப்படின்னா yes, it requires a smaller force அப்படின்னு சொல்லலாம். Activity 7.3 let us experiment அப்படின்ற டாபிக்ல சில எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்திருக்காங்க. Take a smooth plank cardboard piece of 1.5 meter long, a toy car or the cart you used in activity 6.3 and a spring balance. Attach the spring balance to the cart that is arrange an elevated surface such as the top of the low tool or the pile of books at the about 0.5 meter height from the floor. அதாவது ஆக்டிவிட்டி 7.3ல அதாவது வந்து இந்த ஆக்டிவிட்டில காட்டு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் பிளாங்க் அப்படின்றத யூஸ் பண்றாங்க. காரை நேரா தரையில இருந்து மேல தூக்குறாங்க. ஸ்ப்ரிங் பேலன்ஸ்ல இருந்து வரக்கூடிய ரீடிங் அதாவது காரை தூக்குவதற்கு தேவையான என்னது ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிளாங்க சாய்வா வச்சு கார்ட் என்ன பண்றாங்க மேல இழுக்கிறாங்க. இப்போ ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ரீடிங்க பாக்குறாங்க. இது நேராக தூக்கிய ஃபோர்ஸை விட இது என்ன ஆகும் கம்மியா இருக்கும். அப்ப பிளாங்கோட ஆங்கிள் மாறினா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இதை இங்க பிக்சர்ல ஏல கொடுத்திருக்காங்க, பில கொடுத்திருக்காங்க இல்லையா. அப்ப ஃபர்ஸ்ட் லிஃப்ட் த கார்ட் வெர்டிகலி அப்படின்னு சொல்லும்போது இங்க இதை வச்சு இதை லிஃப்ட் பண்றாங்க. இந்த கார்ட் அட்டாச் இது கூட அட்டாச் ஆயிருக்கு, ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஜஸ்ட் இதை லிஃப்ட் பண்றாங்க. இதுதான் பிளாங்க் ஆஃப் வுட். ஓகே, ஒரு சாய்தளம் பிளாங்க் ஆஃப் வுட் வச்சிருக்கு. இங்க கீழே ஒரு வுட் இருக்கு. அப்போ இங்க என்ன பண்றாங்க ஜஸ்ட் இதை வச்சுட்டு இதை லிஃப்ட் பண்றாங்க. இப்ப இதோட ரீடிங் பாக்குறாங்க. ஸ்ப்ரிங் பேலன்ஸோட ரீடிங், இங்க ஸ்ப்ரிங் பேலன்ஸோட ரீடிங் பாக்குறாங்க. அப்ப பிளாங்கோட ஆங்கிள் மாறினா என்ன ஆகும் அப்படின்றதுதான் முக்கியமானது. அப்ப அதாவது வந்து அதோட சாய்வு அதிகமா இருக்கு. எதுல சாய்வு அதிகமா இருக்கும்போது ஃபோர்ஸ் அதிகமா தேவை. அதே மாதிரி சாய்வு கம்மியா இருக்கும்போது என்ன இருக்கு ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். சாய்வு கம்மியா இருக்கும்போது ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். அப்ப ரேம்ப் லெஸ் என்ன இருக்கு ஸ்டீப், அதாவது ரேம்ப் லெஸ் ஸ்டீப், ஃபோர்ஸ் லெஸ். அப்ப குறைஞ்ச ஃபோர்ஸை பயன்படுத்தினாலும் அதிக தூரம் நம்ம என்ன பண்ணணும் தள்ளணும். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள புரிஞ்சுக்கலாம். அதாவது வந்து ஒரு 100 kg பெட்டியை 1 மீட்டர் உயரத்துக்கு செல்லணும் அப்படின்னா 1 மீட்டர் மட்டுமே நகர்த்துறோம். ஆனா அதுக்கு என்ன தேவை நம்மளுக்கு அதிகமான ஃபோர்ஸ் தேவை. நீண்ட தூரம் நகர்த்துறோம் ஆனா என்ன இருக்கு கம்மியான ஃபோர்ஸ் போகும். அதனாலதான் இந்த இன்க்ளைன் பிளேன் ஃபோர்ஸை குறைக்குது ஆனா டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுது அதிகமாக்குது. அப்ப இன்க்ளைன் பிளேன்ல முக்கியமான யூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பொருளை உயரத்துக்கு கொண்டு போக வேண்டிய எஃபர்ட் அப்படி இல்லைன்னா ஃபோர்ஸ் அது குறைக்குது. Slowly and steadily from the floor to the top of the pile of the book or a stool and note the reading of the spring balance scale. This reading indicates that the force required to lift the cart vertically is equal to the weight of the cart. Now place the plank against the top of the pile of books or stool. இதே என்ன பண்றாங்க கீழே வந்து ஒரு pile of booksனா ஒரு புக்ஸ் கட்டையா வச்சிருக்காங்க, ஒரு புக்ஸ் மேல அடுக்கி வச்சிருக்காங்க. Pull the cart along the plank slowly and steadily. Is the reading of the spring balance the force required smaller than that of step 2? Now reduce the angle between the planks and the base is shown in the figure 7.27 and repeat the step 3. Observe how the force required changes the plank and less step. The force required to pull up the cart up to the height of the pile of the books or stool decreases, the plank becomes less steep. That is, however, you have to apply the force over a larger distance to bring the same height. இதுதான் மேல இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அதுதான் முக்கியமான கான்செப்ட். அதாவது 100 kg பெட்டியை 1 மீட்டர் உயரத்துக்கு செல்லணும் அப்படின்னா 1 மீட்டர் மட்டும் தான் நகர்த்தணும் ஆனா அதிகமான ஃபோர்ஸ் தேவை. அதே ரேம்ப் வைக்கும் போது நீண்ட தூரம் நகர்த்தணும் ஆனா கம்மியான ஃபோர்ஸ் தேவை. அப்ப இந்த இன்க்ளைன்டு பிளேன்றது ஃபோர்ஸை குறைக்குது ஆனா டிஸ்டன்ஸை அதிகமாக்குது. அப்போ ஒரு பொருளை உயரத்துக்கு கொண்டு போக வேண்டிய எஃபர்ட் அதோட ஃபோர்ஸை குறைக்குது. ஃபோர்ஸ் டிக்ரீசஸ், டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ். அப்ப ஸ்டீல் ரேம்ப்ல என்ன ஸ்டீப் ரேம்ப் அப்படின்னு வந்து ஸ்டீப் ரேம்ப் வந்து அதிகமான ஃபோர்ஸ் கம்மியான டிஸ்டன்ஸ். லெஸ் ஸ்டீப் ரேம்ப்ல குறைந்த ஃபோர்ஸ் அதிகமான டிஸ்டன்ஸ். இதனாலதான் ட்ரக் ரேம்ப், வீல் சேர் ரேம்ப், மவுண்டன் ரோட்ஸ், லோடிங் ரேம்ப்ஸ் எல்லாத்துலயுமே எதை யூஸ் பண்றாங்க இன்க்ளைன் பிளேனை யூஸ் பண்றாங்க அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. ஸ்மால் டிஸ்டன்ஸ் லார்ஜ் ஃபோர்ஸ், லார்ஜர் டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஃபோர்ஸ். இங்க இருக்கு பாருங்க லார்ஜர் டிஸ்டன்ஸ் ஸ்மாலர் ஃபோர்ஸ். A load is being lifted up vertically next inclined plane and along the inclined plane or the larger length. இங்க 3 பிக்சர் இங்க கொடுத்திருக்காங்களே. A lifted up, a load is being lifted up. அதே மாதிரி இங்க என்ன வருது vertically lift பண்றாங்க. இன்னொன்னு என்ன இருக்கு along with the inclined planeல வச்சு யூஸ் பண்றது. larger distance, இது வந்து larger distance smaller force.
ஹைட் கம்மியா இருக்கும். நம்ம தூக்கும் போது என்ன இருக்கும், ஹைட் கம்மியா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணணும், அதிகமான ஃபோர்ஸ் அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கும். இங்க டிஸ்டன்ஸ் இருக்கும், ஏன்னா இது என்ன இருக்கு, இன்க்ளைன்டு பிளேன் சாய்தளமா இருக்கிறதால டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனா என்ன பண்ண முடியும், ஸ்மாலர் ஃபோர்ஸ்ல அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி லார்ஜர் டிஸ்டன்ஸ் ஸ்மாலர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ an inclined plane is a simple machine that helps move a heavy load to a higher level. Let us now find its mechanical advantage. Let the mass of the object be m, then the load is the weight mg of the object to be lifted. F be the force required to raise the object or height h, then F is the effort. Let the length of the inclined plane should be L. If you move the object at constant speed up the inclined plane, then using the total work done by the object F dash into L. F அப்படின்றது work done by the object அப்படின்றது force into length. Potential energy gained by the object mgh. அப்ப ரெண்டுத்தையும் என்ன வரும், ஈக்குவேட் பண்றோம். that is work energy theorem பிரகாரம் work done is equal to energy. அப்ப என்ன வரும், potential energy F dash into L is equal to mgh. mg இந்த பக்கம் F இந்த பக்கம் கொண்டு வரும். அப்ப L by h அப்படின்னு வருது, L by h. Now mg is the load, F dash is the effort. So using the equation 7.12, mechanical advantage is equal to load by effort. இங்க என்ன வருது, mg by F dash is equal to L by h. L is larger, capital L is larger than height. The force F dash is less than mg. The mechanical advantage of the inclined plane is greater than 1 by further increasing L. For example, by making the inclined plane is longer than with a smaller angle, we can further reduce the effort F dash requires to move the object. இதுவும் அதே தான். என்ன கொடுத்துருக்காங்க இதுல, என்ன முக்கியமா என்னன்னா, அதாவது வந்து அந்த இன்க்ளைன்டு பிளேன் நீளமா இருந்து அதே மாதிரி அது சாயறதும் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா அதுக்கு என்ன ஆகும், லெஸ் எஃபர்ட் இருந்தா போறோம். ஆனா பொருளை என்ன பண்ணணும், நம்ம அதிக தூரம் நம்ம தள்ளணும். குறைஞ்ச ஃபோர்ஸ், அதிக டிஸ்டன்ஸ், அதே அளவு ஒர்க், ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா அப்படின்றதான் இங்க மேல கொடுத்துருக்காங்க. Next example 7.12. A person using an inclined ramp to raise an object over that is a step 30 cm high. The ramp has a width of 40 cm. What is the mechanical advantage of the ramp that helps the person achieve the task? As shown in the figure, where the height is AB is 30 meter and width BC is 40 cm. The length of AC of the ramp is 50 cm. So according to using the mechanical advantage formula, L by H. L already கொடுத்திருக்காங்க. L ன்றது எவ்வளவு வரும், length, அதுதான் வந்து height. அது எவ்வளவு இருக்கு, L அப்படின்னு பார்க்கும்போது the length of the AC of the ramp is 50 cm. L அவங்களே கொடுத்துட்டாங்க 50 cm. 50 போட்டுரும். நெக்ஸ்ட் வந்து height அப்படின்னு பார்க்கும்போது the height எவ்வளவு, 30 cm. அப்ப 50 by 30 அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்கு, 5 0 கேன்சல் ஆயிடுது. 5 by 3 டிவைட் பண்ணா 1.67. இதுதான் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஆஃப் தட் மெக்கானிக்கல் அட்வான்டேஜஸ் ஆஃப் த ரேம்ப். அப்ப முக்கியமா இதுல என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நீளமான ரேம்ப் லெஸ் எஃபர்ட்டா இருக்கும். அதே மாதிரி குறுகிய செங்குத்தான இருக்கக்கூடிய, அதாவது வந்து கம்மியாவும் அதே மாதிரி ரெக்டாங்குலாவும் பெர்பெண்டிகுலராகவும் கம்மியாகவும் இருந்ததுன்னா அதிகமான எஃபர்ட் நம்ம போட வேண்டியதா இருக்கும். ஸோ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லோட் டிவைடட் பை எஃபர்ட் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த ரேம்ப் டிவைடட் பை ஹைட். இங்க மேல கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃபார்முலா தான். இந்த மேல இங்க இருக்கு இல்லையா, அது இருக்கு பாருங்க. மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை எஃபர்ட் mg பை f L பை h. அதால இந்த ரீசனாலதான் மலைப்பகுதியில இருக்கக்கூடிய ரோட்ஸ் எல்லாமே நேராக போகாம என்ன இருக்கு, வளைஞ்சு மெதுவா ஸ்லோப்பாவா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். நெக்ஸ்ட் பாஸ் அண்ட் பாண்டர் அப்படின்ற டாபிக்ல 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, எக்ஸ்பிளைன் ஒய் ரோட்ஸ் ஆன் ஹில்ஸ் ஆர் பில்ட் டு விண்ட் அரவுண்ட் தட் இஸ் a gentle slope rather than going straight up. ஏன் மலையோட பாதைகள்லாம் என்ன இருக்கு, சுத்தி வருது, மலையோட பாதைகள்லாம் ஏன் வந்து சுத்தி வருது, ரவுண்ட்ல ஜென்டில் ஸ்லோப்பா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. டைரக்டா நேரா மேல ஏறலாம் இல்ல, ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. ஒய் அப்படின்னு பார்க்கும்போது, ரோட்ஸ் ஆர் பில்ட் இன் ஜென்டில் ஸ்லோப்ஸ் பிகாஸ் என்ன இருக்கு, லாங்கர் அண்ட் லெஸ் ஸ்டீப் ரோட் என்ன ரெக்வெஸ்ட் லெஸ் ஃபோர்ஸ் டு மூவ் எ வெஹிக்கிள் அப். ஓகே, அதோட ஸ்டீப் வந்து கம்மியா இருந்ததுன்னா, ஸ்டீப் வந்து கம்மியா இருக்கும்போது ஃபோர்ஸும் கம்மியா இருக்கும், அதால வெஹிக்கிள் ஈஸியா மேல ஏறிடும். இதுவும் என்ன ஆகுது, ஜஸ்ட் லைக் அன் இன்க்ளைன் பிளேன் மாதிரி தான், ஈஸியர் டு கிளைம். அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. டு ரீச் அ ஹையர் ஃப்ளோர் we can climbing an inclined ladder easier in comparison to climbing a vertical ladder. Explain why அப்படின்னு சொல்லும்போது, அதாவது வந்து நம்ம ஜஸ்ட் மேலே ஏறும்போது, அதாவது செங்குத்தான ஏணியில ஏறதை விட
சாய்வான ஏணியில ஏறுவது ஏன் எளிது அப்படி ஏன் வந்து ஈஸி அப்படின்னு கேக்குறாங்க. நம்மளுக்கே தெரியும் சாய்வா இருக்கிற ஒரு லேடர் எப்படி இருக்கு, இன்க்ளைன் பிளேன் மாதிரி இருக்குதான். அப்ப அதே உயரத்தை என்ன பண்றோம், நம்ம லெஸ் ஃபோர்ஸ் செலுத்தினால் போதும், அது சாய்வான ஏணியில நம்ம என்ன பண்ணோம், அதிக தூரம் போக வேண்டியதா இருக்கும். அப்ப சாய்வா இருக்கக்கூடிய லேடர், அதாவது வந்து இந்த வெர்டிக்கல் லேடரை விட, அதை கம்பாரிசன் டு கிளைம்பிங் வெர்டிக்கல் லேடர், அதாவது இன்க்ளைன்டு லேடர் என்ன இருக்கும், கம்மியான லெஸ் ஃபோர்ஸா இருக்கும், ஏறுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதாலதான் இந்த இன்க்ளைன்டு பிளேன் கூட நம்ம எஃபர்ட்டை குறைக்குது. அதால ஆனா அது செல்லக்கூடிய டிஸ்டன்ஸ் அதிகமாகுமே தவிர எஃபர்ட் குறையும். அதாலதான் என்னன்னு சொல்றோம், இங்க இருக்கு இல்லையா இன்க்ளைன்டு லேடர் வந்து லெஸ் ஃபோர்ஸ், ஆனா சாய்வான ஏணியில நம்ம அதே மாதிரி வெர்டிக்கல் லேடர்ல வந்து அதிக தூரம் மேல வந்து லெஸ் ஃபோர்ஸ், அதிக டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஆனா இந்த இன்க்ளைன்டு லேடர்ல கம்மியான ஃபோர்ஸ், ஏறுறது ஈஸி கம்பேர்ட் வித் வெர்டிக்கல் லேடர் அப்படின்னு சொல்லலாம்.